அதிகாரம் அமைச்சு. அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போர்க்கு அருகிலுள்ள அமைச்சர்கள்தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும். வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தினந்தோறும் தமிழக அரசியல் சூழல் பத்தி மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு அது தொடர்பான விவாதங்களையும் நடத்திட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள்ல எந்த கட்சிக்கு வலிமையான தலைமை இருக்குங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரசியல் தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். எதிர்வர சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக மகத்தான வெற்றி பெறணும்னு அதுக்கு கட்சி தொண்டர்கள் களப்பணியாற்ற வேண்டும்னு அழைப்பு விடுத்திருக்காங்க முதலமைச்சர் ஜெயலலிதா. மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். உழைப்பால் வெற்றியை உருவாக்கு, முயற்சியை அதற்கு எருவாக்கு என்பதற்கேற்ப நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெறும் வண்ணம் கழக கண்மணிகளாகிய நீங்களெல்லாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடியாதது வேறு எவரால் முடியும்? நிச்சயம் இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள விரும்பிய மகனுக்கு தந்தை சொன்ன அறிவுரை அப்படிங்கிற பேர்ல முதலமைச்சர் ஜெயலலிதா குட்டி கதை ஒண்ணு சொன்னாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா, எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு என்றான். தந்தையும் மகனுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்க சம்மதித்தார். மகனை அழைத்து ஓடிப்போய் ஒரு ஏணி எடுத்துக்கொண்டு வா என்றார். எதற்கு ஏணி என்று கேட்டான் மகன். இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்றார் தந்தை. மகன் ஏணியை எடுத்துக்கொண்டு வந்தான். இந்த சுவற்றிலே ஏணியை சாத்தி வை, பிறகு ஏணியின் மீது ஏறி உச்சிக்கு செல், மேலே பரணையில் நான் என்னென்ன ஏமாற்று வேலைகளை செய்து அரசியலில் நிலைத்து நிற்கிறேன் என்பது பற்றி நெஞ்சை திறந்து எழுதி வைத்துள்ளேன். அரசியல் பற்றிய அனைத்து பாடங்களும் அவற்றில் உள்ளன. அதை கற்று தேர்ந்தால் நீயும் அரசியலில் பெரிய ஆளாக ஆகலாம் என்றார். அப்பா, நான் ஏணியிலே ஏறி மேலே போகிறேன், நீ கீழே இருந்து ஏணியை கெட்டியாக பிடித்துக்கொள் என்றான் மகன். அதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் தந்தையார். மகன் மெதுவாக ஏணியின் மேலே போனான். அவன் உச்சிக்கு போனதும் தந்தை ஏணியின் மேல் இருந்த கையை எடுத்து விட்டார். ஏணி சரிந்து விழுந்தது. மகனும் கீழே விழுந்து விட்டான். வலி தாங்காமல் இடுப்பை பிடித்துக் கொண்டே எழுந்தான் மகன். என்னப்பா, இப்படி ஏணியிலிருந்து கையை எடுத்து விட்டாயே, உன்னால் தான் எனக்கு இடுப்பில் இப்போது அடிபட்டிருக்கிறது என்று கூச்சலிட்டான். தந்தை சிரித்துக் கொண்டே, எல்லாவற்றையும் நீ இப்போதே தெரிந்து கொண்டால் என்னை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார். இதுதான் அரசியலில் முதல் பாடம் என்று தெரிந்து கொண்ட மகன் அப்பனாக இருந்தாலும் நம்பக்கூடாது, நம்மை நாமேதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். சரி, எவ்வளவு தூரம்தான் இவன் தன்னை வளர்த்துக் கொள்கிறான் என்று பார்ப்போம் என நினைத்த தந்தை சிறிது விட்டு பிடித்து பின்னர் மகனுக்கு கடிவாளம் போட்டுவிட்டார். அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காகத்தான் நான் இந்த கதையை இங்கு கூறினேனே தவிர
நீங்கள் யாரையாவது கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காகத்தான் நான் இந்த கதையை இங்கு கூறினேனே தவிர, நீங்கள் யாரையாவது கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னு விமர்சிச்சிருக்காரு பாஜகவோட மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இல கணேசன். எந்த ஒரு அரசு ஆட்சிக்கு வந்தாலும் கூட தமிழகத்துடைய இளைஞர்களுக்கு ஒரு நீண்டகால திட்டங்கள், இன்னும் 100 ஆண்டு ஆன பிறகும் கூட பேசக்கூடிய திட்டங்கள், அப்படி ஏதேனும் ஒரு திட்டங்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி இருக்குமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தமிழகத்துடைய இளைஞர்களுக்கு ஒரு நீண்டகால திட்டங்கள், இன்னும் 100 ஆண்டு ஆன பிறகும் கூட பேசக்கூடிய திட்டங்கள், அப்படி ஏதேனும் ஒரு திட்டங்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி இருக்குமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இலவசங்கள், சில இலவசங்கள் தேவை, அடிப்படையான தேவையாயிருக்கிற உணவு போன்ற அம்சங்கள்ல தேவை, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எல்லாமே இலவசங்கள் சொல்வதை விட மக்களுக்கு வாங்கும் சக்தியை அதிகமாக்குகின்ற தன்மையை என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு அதற்கான ஒரு வேலை வாய்ப்போ மற்ற தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான முனைந்தால் பாராட்ட முடியும். அந்த ஒரு அம்சத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மக்களுக்கும் திருப்தி இல்லை, நமக்கும் திருப்தி இல்லை. அதே நேரத்தில் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நட்பு ரீதியிலான உறவு இருக்கிறதாகவும் இல கணேசன் சொல்லியிருக்காரு. மக்களவையில் எங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை மேலவையில் இல்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைக்கு பாரத நாட்டின் 3வது பெரும் கட்சி அகில இந்திய அண்ணா திமுக, எதிர்கட்சியில 2வது பெருங்கட்சி அகில இந்திய அண்ணா திமுக. அவர்கள் கணிசமான எண்ணிக்கை ராஜ்யசபையில் இருக்கிறார்கள். வேறு சில கட்சிகளைப் போல எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக நரேந்திர மோடி எதை செய்தாலும் எதிர்ப்பது, தவறே செய்யாவிட்டாலும் கற்பனையாக குற்றச்சாட்டை சொல்லி எதிர்ப்பது போன்ற நிலைப்பாடு அகில இந்திய அண்ணா திமுகவிடம் இல்லை. ஆக்க ரீதியாக பிரச்சனை அடிப்படையில் நமக்கு ஒத்துழைப்பு தந்து வருகிறார்கள். அந்த வகையில் மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கிற ஆட்சிக்கும் இடையே இருக்கிறது உறவு, நட்பு, அது நேரடியாகவே இருக்கிறது, மறைமுகமே இல்லை. அந்த வகையில் மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கிற ஆட்சிக்கும் இடையே இருக்கிறது உறவு, நட்பு, அது நேரடியாகவே இருக்கிறது, மறைமுகமே இல்லை. சட்டமன்ற தேர்தலில் பாஜக வலுவான கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். பாரதிய ஜனதா கட்சி வலுவான கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து இதனுடைய முடிவுகள் குறுகிய காலத்தில் தெரியும். கூட்டணி பத்தி விரைவில் மேலிடம் முடிவு செய்யும்னு சொல்லியிருக்காரு EVKS இளங்கோவன். கூட்டணியை பொறுத்தவரையில் இன்னும் மேலிடம் ஒரு முடிவு எடுக்கவில்லை. அநேகமாக விரைவில் முடிவு எடுப்பார்கள். ஒருவேளை மேலிடத்திலிருந்து யாராவது வந்து பேசுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்று எதிர்பார்க்கின்றேன். விரைவில் இன்னும் 2 நாட்களில் தெரியும். அதிமுகவினர் திருமண நிகழ்ச்சிகள் பத்தியும் விமர்சிச்சிருக்காரு இளங்கோவன். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் ஸ்டிக்கர். சமீபத்திலே திருமணம் நடத்தி வைத்தார்கள். பொண்ணு தலையிலையும் ஸ்டிக்கரு, மாப்பிள்ளை தலையிலையும் ஸ்டிக்கரு. நல்ல வேளை தாலியிலையும் ஸ்டிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரே ஸ்டிக்கர் மயமான ஆட்சிதான். பொண்ணு தலையிலையும் ஸ்டிக்கரு, மாப்பிள்ளை தலையிலையும் ஸ்டிக்கரு. நல்ல வேளை தாலியிலையும் ஸ்டிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரே ஸ்டிக்கர் மயமான ஆட்சிதான். கடைசி காலத்தில் அவர்கள் எப்படியாவது ஜனங்களை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பண்ணுகின்ற எல்லா செயலும் மக்களுக்கு இவர்கள் மீது வெறுப்பு வந்து கொண்டுதான். கூட்டணி விஷயத்துல மற்ற கட்சிகள் எல்லாம் திக்குமுக்காடுவதாகவும் மக்கள் நல கூட்டணி திட்டமிட்டு செயல்படுறதாகவும் சொல்லியிருக்காரு அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ. மற்ற கட்சிகள்லாம் ஜனங்களை சந்திக்கிறதுக்கோ திட்டமிடுறதுக்கோ யாரோட கூட்டணினே தெரியாம திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் ஜனங்களை சந்திக்கிறதுக்கோ திட்டமிடுறதுக்கோ யாரோட கூட்டணினே தெரியாம திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு தான் செய்யறோம். ஆகவே அடுத்த கட்ட பணி என்ன என்பதை ஒவ்வொன்றையும் நாங்கள் யோசிச்சுட்டே வரோம். எனவே அது உரிய காலத்தில் உரிய விதத்தில் அது முறைப்படி அது செய்யப்படும். அது ஒவ்வொரு கட்சி ஒரு முறை வச்சிருக்கு. இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு விருப்ப மனுக்கள் பெறுவதே அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. அதன்படி செய்வோம். பிப்ரவரி இறுதியிலேயோ அல்லது மார்ச் மாத துவக்கத்திலேயோ கூட்டணி பத்தி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ். கூட்டணி குறித்து தலைவர் ஏற்கனவே அதை மிக தெளிவாக அறிவித்துள்ளார்.
தலைவருடைய சுற்றுப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட அவர் திருவாரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலே சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத துவக்கத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு கூட்டணி பற்றி அறிவிப்பு இருக்கும். தற்போது மதிமுக கூட்டணியிலேதான் சமத்துவ மக்கள் கட்சி தொடர்றதாகவும் எதிர்வர சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள்ல போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு சரத்குமார். அப்ப கூட்டணி வந்து இல்ல நீங்க போட்டலாம் நினைக்கிறேன். எனக்கு எல்லா என்னுடைய மாவட்ட செயலர் ஒவ்வொருவரும் அந்தந்த தொகுதியில் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்வதால் எந்த தொகுதி நிற்பது என்று முடிவு செய்து தருவோம். பிறகு செய்வோம். கடந்த தேர்தல் எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில கூட்டணி கண்டிப்பாக இயக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமான இடம் கேட்பதாக நிச்சயமாக எடுத்து கொடுப்பார்கள் நம்பிக்கை. தேர்தல் நேரத்துல பணப்பட்டுவாடா செய்யப்படுறதாகவும் போலி வாக்காளர்களை களையணும்னு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். 51 சட்டமன்ற தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இறந்து விட்டதாக சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக சொன்னோம். அந்த பட்டியலெல்லாம் இங்கே மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வழங்க சொல்லி தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார்கள். போலி வாக்காளர்களை கலைந்துவிட்டு நீக்கிவிட்டு முறையான தேர்தல் நடத்தணும். அப்படி நடத்தினாதான் அது ஜனநாயக தேர்தலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை முழுமையாக தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தும்படியான ஒரு நிலை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த தேர்தல் நடத்தணும்னு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தலைவர் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததோ அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறோம். பணம் தாராளமாக விநியோகிக்கப்பட்டது. 144 தடை உத்தரவை பயன்படுத்திக் கொண்டு ஆளுங்கட்சி தாராளமாக பண விநியோகம் செய்தது. அந்த முறைகேடு இப்பொழுது நடக்கக்கூடாது. முறைகேடு நடந்த பிறகு எங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவது என்பது தேர்தல் கமிஷன் இயலாமை வெளிப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம். இந்த முறை மிகுந்த கவனத்தோடு செயல்படுவோம்னு உறுதி சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையர். பணப்பட்டுவாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே விடிகாலையில 4 to 6 மணிக்குள்ள பணப்பட்டுவாடா நடத்துகிறது. தேர்தல் நேரத்தில் மதியம் 4 மணி 3-4 மணிக்கு மேல போலீஸ் அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஒதுங்கிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தனக்கு வேண்டியவங்களுக்கு வாக்குகளை போடக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கிறதுன்றதை எடுத்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சரி செய்யறதா சொல்லப்பட்டது. பணம் பட்டுவாடா செய்வது குறித்து, வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சில ஆலோசனைகளையும் தெரிவித்திருக்கிறோம். அது குறித்து தேர்தல் ஆணையர் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள். மற்றொன்று, தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தலை ஒரே தடவையில் நடத்த வேண்டும். ஒன் ஃபேஸ். இங்கே பல ஃபேஸ் தேவையில்லை. ஒன் ஃபேஸில் நடத்த வேண்டும். அது பல முறைகேடுகளை தடுக்க உதவியாக இருக்கும். 2, பார்லிமெண்ட் தேர்தலை போட்டதை போல 144 தடை உத்தரவு ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் போட்டு தவறுக்கு உடந்தையாக போய்விடக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே சில நடவடிக்கை எடுப்பது வேறு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே தடை போடுவது என்பது வேறு என்பதை சொல்லியிருக்கிறோம். பணம் பெரிய அளவிலே தமிழகத்திலே பயன்படுத்தப்படுகிறது. பொருள் வழங்கப்படுகிறது, வெகுமதி வழங்கப்படுகிறது, துணி, உடை போன்றவற்றை எல்லாம் வழங்கி வாக்கு பெறுகிற மோசமான நடைமுறை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையர் பேசியிருக்கிறார், மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள், ஊடகங்கள் பேசியிருக்கின்றன. ஆகவே அதை தடுப்பதற்கு 108 ஆம்புலன்ஸ் வண்டி அல்லது பால் போடக்கூடியவர்கள் அல்லது கேஸ் போடக்கூடியவர்கள் என்று அத்தனை பேரையும் பயன்படுத்தியதாகவெல்லாம் தகவல் இருக்கிறது. இதை உறுதியாக தடுப்பதற்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்துல பணம் பட்டுவாடா செய்யறத தேர்தல் ஆணையத்தினால தடுத்து நிறுத்த முடியாதுன்னு பேசியிருக்காரு வைகோ. 108 பணத்தை கொண்டு போயிடுறாங்க, எஸ்பி வீட்டுல பணம் வச்சிருக்காங்க, கலெக்டர் வீட்டுல பணம் வச்சிருக்காங்க. பழைய திருமங்கல பார்முலாவை செஞ்சது இப்ப அதிமுக செய்துட்டு இருக்கு. விடிய காலம் 5 மணிக்கு பால் பாக்கெட் போடுற மாதிரி 10 நிமிஷத்துல ஒரு தெருபுறா பணத்தை போட்டுறாங்க.
இது எலெக்ஷன் கமிஷன்ல கையுமையுமா பிடிச்சு கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கல. பணத்தை எல்லாம் தடுக்க மாட்டாங்க. ரோட்ல போற சாதாரண வியாபாரி 50,000 கொண்டு வர பிரிங்கி வச்சுக்கிட்டு அனுமதிக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் போகும், கண்டுக்கிட மாட்டாங்க. இந்த பணத்தை கொடுப்பதை தடுப்போங்கிறது சொல்றது நடக்கவே இல்லை. அது உங்களால செய்ய முடியாது. பணத்தை கொடுப்பதை தடுப்போங்கிறது சொல்றது நடக்கவே இல்லை. அது உங்களால செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஐபி தொகுதி காட்பாடி. திமுகவோட முதன்மை செயலாளரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான துரைமுருகனோட தொகுதி காட்பாடி. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தொகுதியில துரைமுருகன் முதலா 1971 தான் போட்டியிட்டார். 6 முறை இந்த தொகுதியில எம்எல்ஏவா வெற்றி பெற்றிருக்காரு. துரைமுருகனோட செயல்பாடுகள் பத்தி அவருடைய தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க தொடர்ச்சியா மக்களுடைய கோரிக்கைகளா அரசு கல்லூரி வேணும், பெண்களுக்கான சிறப்பு மகளிர் பேருந்து விடணும்னு சொல்றதெல்லாம் மக்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிருந்து அடுக்கம்பாறைக்கு போகணும். விஷக்கடிக்கிட்டு மாவட்டத்திலே ஒரே ஒரு இடம் அடுக்கம்பாறை மட்டும்தான் இருக்கு. இதுக்கு பாம்பு கிடைச்சா கூட இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அங்க போக வேண்டியிருக்கு. போறதுக்குள்ளேயே உயிரிழப்பு அதிகமாயிருக்கு. காட்பாடியை மையப்படுத்தி ஒரு அரசு பொது மருத்துவமனையை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுக்கணுங்கிறது நீண்ட கால கோரிக்கைகளா இந்த மக்களுடைய கோரிக்கைகளா இங்க இருக்கு. இதெல்லாம் எதுவுமே காதுல போட்டுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா துரைமுருகன் இல்லைங்கிறது தான் மக்களுடைய முக்கியமான பிரச்சனை. காட்பாடியில் ஏராளமான இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. தொழிற்சாலை கொண்டு வரோம், சிப்காட் கொண்டு வரோம்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஏற்பாடு எதையும் செய்யல. அதே போல ஏராளமான மாணவர்கள் படிக்கிறதுக்கு முடியாம இருக்கிறாங்க. கல்லூரி, அரசு கல்லூரி இந்த மக்களுடைய டிமாண்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த டிமாண்டை கூட சரி பண்ணல. நாங்க கோர்ட்டுன்னு பாத்தீங்கன்னா வேலூருக்கு தான் போயிருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேலூருக்கு போனோம். ஆனா அப்படி ஒரு பிரச்சனை இல்லாம எங்களுக்கு கோர்ட்டை இங்க குடியாத்த ரோட்லயே வச்சாரு அவர் தொகுதியிலேயே. அதே போல தாலுகா ஆபீஸ்னா நாங்க குடியாத்தம் போய் நின்றோம். அந்த குடியாத்துல இருந்து மாத்தி இன்னைக்கு காட்பாடியில ஒரு அழகிய கட்டடம் கட்டி காட்பாடி கொண்டு வந்திருக்காரு. அதே போல டிஎஸ்பி ஆபீஸ் பாத்தீங்கன்னா வேலூர் தான் போனோம். ஆனா வேலூர் போகாம இன்னைக்கு அதையும் காட்பாடியிலே வச்சிட்டாரு. அதனால எங்களை பொறுத்த வரலாம் எம்எல்ஏ அவரு இதுவரையிலும் நல்ல முறையில நல்லா செஞ்சிருக்காரு. ஏழையில யார் ஒன்னாலும் அவரை போய் உடனடியா அவரை பார்க்கலாம். அவர் எந்த குறையா இருந்தாலும் நிவர்த்தனை செய்யறார். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரமுகர் பார்வை. பிரமுகர் பக்கத்துல இன்னைக்கு திருநங்கை அப்சரா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதிமுக அரசும் பாஜகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க திருநங்கை அப்சரா. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப தமிழகத்தில் நீங்க பெண்களுக்காக நல்ல திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெண்களுக்கு சாதகமா தான் இருக்கிறது. நிறைய நல்ல திட்டங்கள் பெண்களை பெண்களுக்காக யோசிச்சு அம்மா நிறைய திட்டங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க மத்த கட்சிகள் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பிஜேபியிலயும் இப்ப அமித்ஷா திரும்பியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு ஸ்டேட் பிரசிடென்டா நியமித்துள்ளார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி ஒரு பெண்ணை நம்பி வெற்றி தேடி கொடுப்பார்கள் நம்பி அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கார்கள். அது பெண்களுக்கு ஒரு பெருமையான விஷயம், ஒரு மதிப்புக்குரிய விஷயம். சோ அதுக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது அரசியல் கிசுகிசு. வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 நமதேன்னு முழங்கி 37 கைப்பற்றின இலைக்கட்சி தலைவி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 234 நமதேன்னு சொல்லாம இருக்கிறத பார்த்து பல பேரு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கே நம்பிக்கை போச்சு போல இருக்குன்னு நினைச்சு சூரிய கட்சிக்காரங்களும் உற்சாகப்படுறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா தாமரை கட்சிக்காரங்களும் தெம்பா இருக்காங்களாம். 234 நமக்குன்னு சொல்லல, அப்ப கூட்டுக்கு வந்துருவாங்கன்னு தெம்பா இருக்கான் தாமரை. இந்தியாவோட தலையெழுத்தை எழுதுற கட்சினாலும் தமிழ்நாட்டுல அதோட தலையெழுத்து இலை கட்சியோட அசைவுல தான் இருக்கு போல இருக்கு. இதுக்கிடையில நமக்கு ஏதாவது கிடைக்கும், சைக்கிள் ஓட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்காராம்
தமிழ் மாநிலத்துல தனியா கட்சி நடத்துற இன்னொரு தலைவர். இலை கட்சியோட இறுதி திட்டம் தெரிகிற வரைக்கும் இந்த கட்சிகளோட நிலை ஊசலாட்டம் தான். இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அடுத்ததா கருத்து கணிப்பை நம்ம பார்க்க போறோம். நாள்தோறும் தினந்தோறும் நம்ம மக்கள் கிட்ட கேள்வியை முன் வச்சு என்ன மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகள் மக்கள் கிட்ட வைக்கப்பட்டு அதற்கு பல பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட நம்ம ஏற்கனவே வச்ச கேள்வி என்ன, மக்கள் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பார்வையில எந்த கட்சி வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சப்போ அதிமுக ஒரு வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு 50% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக கட்சி வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. தேமுதிகன்னு 8% மக்கள் சொல்லியிருக்காங்க. பிற கட்சிகள் அப்படின்னு 7% மக்கள் சொல்லியிருக்காங்க. தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி 6% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜெனரலா நம்ம பார்க்கக்கூடியது. இதுவே நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மக்களுடைய பதில்கள் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய பார்வையில எந்த கட்சி வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு கிராமப்புறங்கள்ல வந்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதிமுக தான் வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு 52% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக கட்சி வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு 31% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தேமுதிக வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது 6% மக்களும், பிற கட்சிகள் அப்படின்னு 7% மக்களும், தேசிய கட்சிகள் அப்படின்னு 4% மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, அதிமுக தான் வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு 48% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக தான் அப்படின்னு 26% மக்கள் சொல்லியிருக்காங்க. தேமுதிக அப்படின்னு 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. பிற கட்சிகள் 7% மக்களும், தேசிய கட்சிகள் 9% மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக வலிமை அப்படின்னா மக்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல அதிமுக திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது 21% டிஃபரன்ஸ் எல்லாமே வருது. ஆக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2 விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. கிருஷ்ணன் போ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு. வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. மூத்த பத்திரிகையாளர் திரு ராமமணிவண்ணன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. வணக்கம் திரு ராமமணிவண்ணன். இப்ப முதல்ல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வியை முன்வைத்ததற்கான காரணம் என்ன? இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா அதிமுக வலிமையான தலைமை அப்படின்னு 50% மக்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி நம்ம இந்த முதல் எபிசோட்ல இருந்தே சொல்லிட்டு வர மாதிரி இந்த கருத்து கணிப்போட பின்னணி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யார் இந்த 2014 ஆட்சிக்கு வர போறாங்கிற நோக்கத்தோட இந்த கருத்து கணிப்பு எடுக்கல. தமிழகத்துல அரசியல்வாதிகள், அரசியல் கொள்கைகள் இது பத்தின மக்களுடைய புரிதல் என்ன, மக்களுடைய கருத்துகள் என்ன, அதுக்குதான் மீண்டும் நம்ம வந்து 2026 என்ன நடக்கும்னு கேட்டிருக்கோம். கட்சிகள் பத்தி கேட்டோம், கொள்கைகள் பத்தி கேட்டோம். அப்படி கேட்ட ஒரு கேள்விதான் இது. இது வந்து வாக்கு சதவீதம் கிடையாது. எந்த கட்சியுடைய தலைமை வந்து அந்த கட்சியை நிர்வகித்ததிலும், அந்த கட்சியை வழி நடத்துவதிலும், அந்த கட்சியை வந்து மக்களுக்கு எடுத்து செல்வதிலும் வலிமையா இருக்காங்க அப்படின்றத ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்த பதில்கள் தான் இது. இதுல நம்ம எதிர்பார்த்து போனதை விட நம்மளுக்கு அதிமுக தலைமை மீது மக்கள் வந்து தலைமை அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும், அடுத்தது இமீடியட்டா திமுகவையும் பாக்குறாங்கிறது கிளியரா தெரியுது. இந்த ஒரு கேள்வியில நம்ம பார்க்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, திமுக ஒரு பெரிய கேப் இருக்கு. திமுக அடுத்து வர கட்சிக்கும் 3வது கட்சிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இதுல நீங்க பார்த்து மக்கள் நம்மளுக்கு எடுத்து சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இத ஃபர்ஸ்ட் கேள்வியோட நம்ம திருப்பி ரிலேட் பண்ணணும். தமிழக அரசியல் வந்து அந்த தலைவர்கள் பற்றியது, கொள்கைகளை விட தலைவர்களை பற்றியது அப்படிங்கிறதுக்கும் நம்ம கோரிலேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தலைமையா இருக்கட்டும், திமுக தலைமையா இருக்கட்டும், அந்த 2 தலைவர்களை சார்ந்த அந்த கட்சிகள் இருக்கு. அந்த 2 தலைவர்கள் சார்ந்த அந்த கட்சிகள் இருக்கும்போது அந்த தலைவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த கட்சிகள் எப்படி வளருது, எப்படி மக்களிடையே எடுத்து செல்றாங்க, இது போன்ற பாயிண்ட்ஸ் தான் மக்கள் நம்ம கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதுல சொல்லும் போதுதான் அதிமுக தலைமை பத்தி நிறைய பேர் பேசினது உண்டு. ஓகே, திரு ராமமணிவண்ணன், நீங்க சொல்லுங்க, அதிமுக அப்படின்னு சொல்லி 50% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வலிமையான தலைமையை பெற்றிருக்கிறது அப்படின்னு. அப்போ இதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் எடுத்துக்கலாம்? கட்சி நிர்வாகம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கறதுனால மக்கள் இதை சூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல இப்போ கடந்த சில தேர்தல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுகவோட வாக்கு வங்கியை அதிகரிச்சுட்டே போகுது, அந்த மாதிரியான விஷயங்களால சூஸ் பண்ணிருக்காங்களா? உங்களுடைய பார்வை. முதலில் வந்து இது தேர்தல் ஒரு அண்மையில் நடக்க போகின்ற ஒரு தேர்தல் அண்மையில் வைத்துக் கொண்டு பேசப்படுவதால் இதில் தேர்தல் பெறக்கூடிய வாக்குகளுக்கும்
இப்போது தலைமையை பற்றி நடக்கின்ற ஒரு விவாதத்தை வந்து பிரித்து பார்க்க வேண்டும். இது முழுமையாக இருந்து பிறகு இன்றைய நிலையில் அதிமுகவின் தலைமை வந்து ஒரு அதனுடைய பெரிய வித்தியாசம் 21% பொதுவான ஒரு வித்தியாசம் சொல்லும் பொழுதும், ஆனால் அடிப்படையான ஒரு காரணங்கள் அது காரண காரணிகள் சொல்லும் பொழுது கடந்த ஒரு 5 வருடங்களாக, குறிப்பாக 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னும் பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் கூட அதிமுகவின் ஒரு பெருமளவில் அவர்களுக்கான திமுகவின் ஒரு பின்னடைவு காலம் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் காரணங்கள், அரசியல் காரணங்கள். பிறகு 2014ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகள், இது எல்லாமே உண்டு. ஆனால் இவை அனைத்துமே தேர்தல் பின்னடைவு மட்டுமே ஒரு தலைமை பண்புகளையும் தலைமைக்கான ஒரு கேள்விக்குறிகளை மட்டும் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. தேர்தல் ஒரு நல்ல தேர்தல் என்று சொல்லும் பொழுது ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கான ஒரு வாய்ப்புகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் அதையே வைத்து தலைமை பண்புகளை ஒரு தீர்மானிப்பு என்பது ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் மக்களின் பார்வையில் சொல்லும்போது ஒரு அழுத்தமான ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைமை, தீர்க்கமான முடிவுகளை, ஆனால் அந்த முடிவுகள் சரியான முடிவுகளா அல்லது தவறான முடிவுகளா என்றால் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் சரியோ தவறோ யார் அந்த முடிவை எடுக்கிறார்களோ அவர் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் கூட. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுனால அதிமுக வந்து வலிமையான கட்சியின் முடிவு எடுத்திருக்கு. அது ஒரு காரணம். அதே சமயத்தில் வந்து திமுகவை பொறுத்தவரையில் அந்த தலைமையில் கூட இப்பொழுது கடந்த ஒரு 10 வருடங்களாக மற்றும் அண்மை காலங்களில் 2 முதல் 5 வருடங்களில் ஒரு தலைமுறைக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த கட்சி இருக்கின்றது. அதனால் அந்த கட்சியின் தலைமையை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த தலைமுறைக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி நிற்கின்ற ஒரு கட்சி என்பதை கூட நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21% டிஃபரன்ஸ் வந்திருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நகர்ப்புறங்களை பார்க்கும்பொழுது தேமுதிக வந்து வலிமையான கட்சி அப்படின்னு 10% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க? நகர்ப்புறம் அப்படின்னு நீங்க கேட்கும்போது ரெண்டு செக்டர்ஸ் நம்ம இங்க பார்க்கணும். ஒன்னு வந்து தேமுதிக, இன்னொன்னு தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு 10% சொன்னாங்க. இப்ப தேமுதிக தேசிய கட்சிகள் நீங்க நம்ம பார்க்கும்போது இங்க வந்து இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல புது வாக்காளர்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக திமுக கட்சி இல்லாததுக்கு வாக்கு அளிக்கணும்னு ஆசைப்படுறவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து வலிமையான தலைமை கொண்ட ஒரு இயக்கங்களா வந்து ஒரு பாஜகவையோ ஒரு தேமுதிகவையோ இல்ல காங்கிரஸ்ல இருக்க திரு ராகுல் காந்தியோ இந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து இந்த மாதிரி பல தலைவர்களே அவங்க பாக்குறாங்க. தேசிய கட்சிகளுக்கும் அந்த தலைமைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அங்க இருக்கிற கட்சி கோட்பாடுகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. நகர்ப்புறங்கள்ல நீங்க போகும்போது திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே அங்க வந்து ஒரு வாக்கு சதவீதம், அதாவது இந்த குவெஸ்டனுக்கு வாக்கு சதவீதம் உயருது, தேசிய கட்சிகள் அடி வாங்குது, தேமுதிகக்கும் கொஞ்சம் குறையுது. அப்ப போகும்போது தான் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்சிகள் வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு, அதுக்கு அந்த கட்சி தலைமை எவ்வளவு பொறுப்பேற்றிருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு பிற கட்சிகள், அந்த பிற கட்சிகள்னு பார்க்கும்போது அது பாமக, மதிமுக, விசிகே, அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற எல்லா கட்சிகள் சேர்த்துக்கொண்டு எப்படி அங்க இருக்கிற தலைவர்கள்னாலதான் அந்த இயக்கங்கள் ஓடுது அப்படிங்கறத மக்கள் எடுத்து சொன்னாங்க. ஓகே, திரு ராம மணிவண்ணன், இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து 50% பேர் சொல்லியிருக்காங்க, திமுக வந்து 29% பேர், 21% வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதிமுக திமுகவை விடுத்து நம்ம தமிழக அரசியல் வந்து நம்ம பேசிட முடியாது, 2 பிரதான ஒரு கட்சிகள். அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கருத்து கணிப்புகள்ல ஒரு 2% இல்ல ஒரு 4% தான் டிஃபரன்ஸ் வந்தது. இதுல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 21% டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போ திமுக எந்த இடத்துல சரிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திமுக இது வந்து நான் ஒரு பொதுவான ஒரு கருத்தை, இது ஒரு திமுகவும் அதிமுகவின் தலைமையை பற்றியும் அல்லது தலைமையில் நடக்கின்ற ஒரு மாற்றங்களை பற்றி தான் இந்த ஒரு தேர்தல் ஆய்வு நடந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு கூட கடந்த ஒரு 5 வருடம் பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எடுத்துக்கொண்டிருந்தால் இவ்வளவு வித்தியாசங்கள் என்பது பார்க்க முடியாது. அதனால் இந்த தலைமையில் நடக்கின்ற ஒரு சூட்சமான ஒரு விஷயங்கள், அவ்வாறு மக்கள் எவ்வாறு எதை தலைமை என்று ஏற்றுக்கொள்ளும், தமிழக அரசியலை பொறுத்தவரை தமிழகத்தில் மக்கள் எவ்வாறு ஒரு தலைமை பண்பினை பார்க்கின்றார்கள், ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க, அதன் தீர்க்கமான முடிவு என்று சொல்லும் பொழுது அது சரியான முடிவா என்பதை கூட நாம் இந்த விவாதத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தலைமை, ஆனால் அந்த முடிவு கூட எடுக்க முடியாத சூழலில் திமுக இருந்த நிலையில்
கடந்த காலங்களில் இருந்ததுண்டு. அதே சமயத்தில் மற்ற கட்சிகளையும் பற்றி நீங்கள் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேமுதிக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை பற்றி பேசும்போது தமிழகத்தில் அவர்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையவே கிடையாது. தமிழகத்தில் இன்றைக்கு கூட மற்ற கட்சிகள் எல்லாம் பேசும்பொழுது 2%, 3% வாக்குகள் உள்ள கட்சிகளெல்லாம் அவர்கள் முதலமைச்சர்கள் வைத்து என்று சொல்லும் எதிர்கால முதலமைச்சர் சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய முழுமையான ஒரு பலத்தை கூட அவர்களால் தீர்மானிக்க முடியாத நிலையிலும் ஒரு தலைமை இவர்கள் தான் எங்களுடைய ஒரு மூத்த தலைவர்கள், இவர்களை வைத்து எங்களை அரசியல் எடுத்து சொல்ல முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமையும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற தலைமை என்பது மோடி என்று சொல்லப்படுகின்ற பாரத பிரதமர் தான் அடையாளம். அதை சொல்லும்போது ஆனால் அதே சமயத்தில் தேமுதிக போன்ற ஒரு கட்சியின் தலைமையை சொல்லும் பொழுது ஆனால் நீங்கள் அந்த தலைமை பண்புகளை கூட அந்த ஒரு பொது விவாதங்கள் மக்கள் அந்த தலைமைக்குரிய ஒரு சீரிய கருத்துக்களை பார்த்துத்தான் அந்த தலைமையை தேர்வு செய்கிறார்களா என்பதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக மக்களுடைய பார்வையில் எந்த கட்சியை வலிமையான கட்சி என்று பார்க்கும்பொழுது மக்கள் தங்களுடைய பதில்களை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு ராமு மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.